பல போராட்டங்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா சின்மையை வந்து வெளியில வந்திருக்காங்க. அந்த 5 வருஷ பேன் இருக்குது. இன்னும் பேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் கூப்பிட்டு வாய்ஸ் டப்பிங் பண்ணியிருக்காரு நம்ம சென்னைங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமான் வந்து ஒரு சார்ஜ் கொடுத்துருக்காரு. இதை மீறி அவங்க வந்து மறுபடியும் வந்து சினிமாவில் வந்து ஒரு ரவுண்ட் உருவாக்குறது சந்தோஷம். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஒரு சரியான யூனிக் வாய்ஸ் சின்மையிட்ட இருக்குது. அதுல எந்த சந்தேகமே இல்லை. முத்துமலை சாமி எல்லாருமே கேட்டிருக்கீங்க. தீ பெருசா சின்மை பெருசான்னு பார்ப்பாங்க. அவங்க வேற இவங்க வேற. தீ பொறுத்தவரை அந்த பாட்டை வந்து ரொம்ப தரமாவே பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அது வந்து உயிர் கொடுத்தாங்க. அந்த பாட்டு இவங்க கேட்டுதானே இவங்க வந்து பண்ண முடியும். அது ஒரு பைலட்டா வச்சுட்டு இவங்க வாய்ஸ் கேட்டுதான் அந்த ப்ரெசென்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால வந்து எதுவுமே இல்லை. ஏராம் சார் வந்து முத்தமலை இங்கு அது முத்தமலை இங்கு கொட்டி தீராரும் அப்படி சொல்லி அப்படி வச்சிருப்பாரு. யாரை தூக்கி தீ வாய்ஸை போட்டிருப்பாங்க. இதுதான் அவங்க பாடினது. இதுல இருந்து நீங்க வந்து 2 நாள் வந்து ட்ரைனிங் எடுத்து நீங்க வந்து பாடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பாடி கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டை வைக்காம பாடி பண்ணிட்டாங்க. அது ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சின்மைக்கு தனியாக யூனிக்கான வாய்ஸ் இருக்கு. தீயோட தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க. சின்மை உங்களுக்கு அடுத்த ஒரு செம ரவுண்டு வருவாங்க.